இனிய வணக்கம் குழந்தைகளா. தமிழ் மாரல் ஸ்டோரிக்காக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோராவும் புஜ்ஜியும் காட்டு வழியாக பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ டோரா, ஒரு ஆறு கிடக்குது புஜ்ஜி, வா அந்த ஆற்றுக்குள்ளே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோராவும் புஜ்ஜியும் போட்டில் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா டோராவும் புஜ்ஜியும் நண்பர்களை சந்திச்சாங்க. அப்போ அவங்க ஒரு கதை சொல்லி கேட்டுட்டாங்க. கதையா? சரி, ஓகே, ஒரு திருக்குறளுடைய சிறிய கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரா கதை சொல்ல ஆரம்பிச்சா. ஒரு அழகான பசுமையான கிராமத்துல வெள்ளைச்சாமி கருப்புச்சாமின்னு 2 பேர் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் நண்பர்களா இருந்தாங்க. கருப்புச்சாமிக்கு கொஞ்சம் பேராசை ஜாஸ்தி. அவனை பத்தி எல்லாரும் புகழணும் பாராட்டணும்னு நினைச்சா. அதுக்காக எல்லாத்துக்கும் அவங்கிட்ட இருக்கிறத தானமா கொடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு டோரா கதை சொல்றதுக்கு ஆரம்பிச்சா. அப்புறம் என்னாச்சு டோரா அப்படின்னு எல்லாரும் கேட்குறப்ப, இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாகுபாடு இல்லாமல் கருப்புச்சாமி அவனை பாராட்டணுன்ட்டு கொடுத்துட்டு இருந்தான். அதை பார்த்து வெள்ளைச்சாமி என்னன்னு சொன்னான்னா, இப்படி கொடுக்காத நண்பா, யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு மட்டும் கொடு, அதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி வெள்ளைச்சாமி சொன்னான். ஆனால் அது கருப்புசாமி காதில் விழுகவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு டோரா? அதுக்கப்புறமா சொல்கிறேன். அப்போ ஒரு நாள் மறுபடியும் கருப்புச்சாமி தன்னை பற்றி புகழணும்னு ஊர் மக்களை கூட்டிகிட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தானமாக கொடுத்துட்டு இருந்தா. அப்போ வெள்ளைச்சாமி என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்க, கருப்புச்சாமியோட தாத்தா அவனோட சொத்துக்களை எல்லாம் என் பேரில் எழுதி கொடுத்துட்டாரு, அது கருப்புச்சாமிக்கே தெரியாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் நின்றுட்டு இருந்த மக்கள் எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. இவங்கிட்ட அப்போ ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு 2-3 பேர் மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க. சாமி, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை, ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வெள்ளைச்சாமி சொன்னான், இவங்களுக்கு நீ உணவை தானம் கொடு அப்படின்னு. திரும்பி போன மக்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு உணவு தேவை இல்லை, இவங்களுக்கு தான் உணவு தேவை. அதனால் யாருக்கு என்ன வேணுங்கிறத அறிஞ்சு அவங்களுக்கு அதை கொடுத்தாதான் தானத்துக்கே ஒரு மதிப்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த குறள் மூலமா வறியவர்க்கென்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. இந்த குறளோட பொருள் என்னன்னா, வறியவர்க்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது, மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது. இந்த குறளோட விளக்கம் என்னன்னா, உண்மையா யாருக்கு தேவை அதிகமோ அவங்களுக்கே கொடுக்கணும், அதாவது குறிப்பறிந்து கொடுத்தல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நண்பர்களே, இனிமேலாவது உதவி செய்யும் போது யாருக்கு உண்மையாலுமே உதவி தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உதவி செய்யணும். நண்பர்களே, இந்த கதையும் திருக்குறளின் விளக்கமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Let's use my microphone to sing along with the chinchillas. Sing with us. The wheels on the bus go round and... இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதைகள் மலரட்டும். உங்கள் செவிகளில் வேறொரு கதையுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.